வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற என்ன விஷயம் என்னென்னா ஹோப். இந்த ஹோப்புன்ற விஷயத்த இப்போ நீங்கள் யோசிக்கும் போது முதல்ல உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு இந்த ஹோப்புன்ற விஷயத்த யோசிக்கும் போது எனக்கு முதல்ல ஒரு விஷயம் வந்து என்னென்னா, ஒரு வீட்டில் வந்து ஒரு பூனையும் ஒரு எலியும் வளர்த்தாங்களாம். அந்த பூனை அந்த எலிகிட்ட போய் சொல்லிச்சான், நம்ம வந்து ஒரே ஃபேமிலி, நீ என்னை நம்பலாம், நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பூனைக்கு வந்து நம்பிக்கை கொடுத்துட்டே இருந்துச்சான். அந்த எலி என்ன பண்ணுச்சு, ஒரு கட்டத்தில் இந்த பூனை கொடுக்குற நம்பிக்கை நம்பி 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 என்ன பண்ணுச்சு, ஓ இவனும் நமக்கு நண்பன் தான், நம்மளை எந்த இதுவும் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லி அந்த எலி என்ன பண்ணுச்சு, இவன் பூனை இவன் நமக்கு எதிரின்றதே மறந்துட்டு அவன் கூட நார்மலாக பழக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நாள் அடிப்பில் போக 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 இந்த எலிக்கு அவன் மேலே நம்பிக்கை அதிகமாகிடுச்சு. ஆனால் இந்த பூனை என்ன பண்ணுச்சு, அந்த நம்பிக்கை யூஸ் பண்ணிக்கிச்சு. ஸோ இது போக போக ஒரு நாள் ஒரு கரெக்டான நேரம் வரும்போது என்ன பண்ணுச்சு, அந்த பூனை வந்து அந்த எலியை முடிச்சிடுச்சு. ஸோ இதில் வந்து என்ன தோணுதுன்னா, நம்ம ஒருத்தர் மேலே எனக்கு நம்பிக்கையை எப்படி காப்பாற்றுறோம். ஸோ நமக்கு ஒருத்தவங்க நம்பிக்கை கொடுக்கும்போது அதை நம்ம எந்த மாதிரி யோசிக்கணும், எந்த மாதிரி அதை எடுத்துக்கணும் அப்படின்றது தான். ஸோ நம்ம எஃபர்ட் போடுறது, அவங்க நமக்கு எஃபர்ட் போடுறது எல்லாமே ஓகே. பட் அந்த நம்பிக்கை நம்ம கொடுக்குற இடத்துல இருக்கும்போது நம்ம அதை எப்படி காப்பாற்றுறோம், ப்ளஸ் நமக்கு கொடுக்குறவங்க நம்மளை எந்த மாதிரி காப்பாற்றுறாங்க, நம்பிக்கை காப்பாற்றுறாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் நம்பிக்கை கொடுத்து ஏமாற்றினவங்க, ப்ளஸ் நம்பிக்கை கொடுத்து என்னால் அதை காப்பாற்ற முடியல அப்படின்னு இருக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்கள் சொல்லிட்டு போகலாம். தேங்க்யூ.